ஹலோ, வணக்கம். நாளைக்கு வந்து ஃபெஸ்டிவல்ன்றதுனால நாங்கள் வீடு எல்லாம் க்ளீன் பண்ணோன்னு எங்கள் வீட்டில் மாமியார் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்த இடத்த க்ளீன் பண்ணுங்கள் அந்த இடத்த க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டோர் பாருங்கள், இது வந்து ஒரு 30 வருஷத்து டோர் தான். இருந்தாலும் வந்து நாங்கள் கொஞ்சம் அடிக்கடி இதை க்ளீன் பண்ணிப்போம். அப்பப்போ யார் யாரெல்லாம் கொஞ்சம் கிட்ட வருதோ அவங்கவுங்க க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக வச்சுக்கிறது. எப்போவுமே இதை ஃப்ரீ டைம் அப்போல்லாம் சுத்தமாக வச்சுப்போம். இது போல் சின்ன சின்ன இடுக்கு இடத்துக்கெல்லாம் வந்து நிறைய இந்த க்ளீனர் போட்டு மிஷின் போட்டெல்லாம் கூட க்ளீன் பண்ணிப்போம். ஆனால் இது போல் ஒரு குட்டி ப்ரெஷ்ஷை போட்டு நல்ல இந்த இடுக்குங்கள்லாம் செய்யும்போது நல்லா க்ளீனாக வந்துடுங்க. ரொம்ப சூப்பராக வந்துடும் இந்த இடம்லாம். அப்போ அடிக்கடி நான் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் இந்த இடத்த நான் க்ளீன் பண்ணிப்பேங்க. அப்புறமா நம்ம ஜஸ்ட்டு லேசாக ஒரு வெட் கிளாத்தை போட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டாவே போதும். இது மற்ற டஸ்ட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்ட பிறகு வெட் கிளாத்தை போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி விட்டாவே போதும், சூப்பராக ஆகிடுங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் நான் மோஸ்ட்லி இது போல் க்ளீனிங் ஒர்க்காகவே நான் ஆரம்பிச்சிடுவேன். இது போல் செஞ்சால் நம்ம வீடு நல்லா இருக்குது. கைப்பட்டால் தான் கண்ணாடி போல் இருக்குன்ற சொல்லுவாங்க இல்லைங்களா பெரியவங்க. அதனால் எங்கள் பாட்டி எப்போவுமே சொல்லிக்கினே இருப்பாங்க. அதே போல் செய்யலாங்களா நம்ம எல்லோரும்?